நம்ம அஹமத் ஷஃபி ப்ரோ அவர் கல்யாணத்துக்கு தான் காலையில் கிளம்பியாச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2:40 இருக்குங்க. இது காலையில் இல்லை, நடுராத்திரி தான். மிஷனை ஃபுல்லாக நம்ம பிக்சலில் கவர் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். நம்பி ஒரு பிளானை போட்டா ஏன்டாடி, நான் கார்ல கூட யாரையுமே இழுத்து போடலடா. அந்த சாண்டாலாம் இங்க இந்த ஊர் தான்டா. அவன் கூட்டா கூட அண்ணன் வந்துட்டு 3 மணிக்கு சல்யூட் அடிப்பான்டா வந்து. இருக்கே நண்பர்களே, இது ஆக்சுவலா ஒரு கல்யாணத்துக்கு போற ரூட்டு. நம்ம நரேஷ் பண்ற சம்பவம் தான் இதெல்லாம். நரேஷ்ட டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காப்ல. நரேஷ் வந்து தெரியாம தூங்கிட்டான். அவன் இன்னும் திருந்தல மாமா. சந்திர காலேஜ் ஃப்ரெண்டு கால் பண்றாப்ல. சந்திர வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. கௌதம் மேனன் படம் பாத்திருக்கீங்களா? ஆமா, அதுல மெக்கானிக்கல்னாலே வேற லெவல் வெயிட்டா இருக்கும் எப்பயுமே. மின்னலை பாத்திருக்கியா? மின்னல், சரி, மின்னலை படத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியர் எவ்வளவு மாசா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா ப்ரோ, அது படத்துல மட்டும்தான். அப்படி பார்த்தா ஜில்லுன்னு இருக்கு. அதுல வந்து செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் என் கண்ட்ரோல் தான் அடிக்கடிடுவோம். நாங்கெல்லாம் செகண்ட் இயர் போகும்போது பார்த்தோன்னா, அண்ணா எதுவும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க தெரியாம இங்க உட்காந்துட்டோம் அப்படின்னு எழுந்து போற வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் சும்மா படத்துக்கு பில்டப். இதுல வர சீனியர் அடிப்பான். அதுல சீனியர் என்ன தூங்கிட்டு இருக்க, வேலை வேணாமான்னு. டேய், சீனியர் கிட்ட போனாதான்டா ரெக்கார்ட் நோட்டாவது ஏதாவது கிடைக்கும், அமைதியாடுறா அப்படி இருந்தது. சோ அது படத்துக்கு கமர்ஷியல் என்ன பண்றது, சீனியர்ஸ் தான் ரொம்ப ஜாலியா ரொம்ப இதுவா இருப்பாங்க. மர்ஜ் ஆயிடுவாங்க, அது மிங்கிள் ஆயிடுவாங்க. ராகிங்ன்றதே கொஞ்சம் சில இடத்துல வந்து கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு ஜாயினிங்கா இருக்கும், ஸ்பேஸ் ஜாயினிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். உனக்கு ராகிங் ஏதாவது இருக்காடா அனுபவம்? நீ காலேஜ் படிக்கும் போது ராகிங் ஏதாவது நடந்துச்சா? இல்லையா? உங்களதுல இருந்ததாடா சந்துரு? இல்ல ப்ரோ, எங்கல இருந்து ஸ்கூல் மாதிரி ப்ரோ, அதெல்லாம் செஞ்சு விட்டுறாங்க. அதெல்லாம் அப்ராட்லயே வச்சு ராகிங் பண்ணானுங்க. நான் போக மாட்டேன். சீனியரா சப்போர்ட் தான் பண்ணுவாங்க கூட. எம்பிபிஎஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்ல இருக்கு. அதனால அதெல்லாம் வெளியே சொல்றது கிடையாது. அது ஆல்ரெடி இருக்குங்க, கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். எங்களுதுல வந்து ராகிங் இருந்தது, நிறைய ஃபன் நடந்துச்சு. இமானுவல் ப்ரோட வீடியோல கூட சொல்லியிருக்கேன் அவர் சேனலுக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் நாங்க ஃபர்ஸ்ட் போகும்போது எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு தனி பஸ்னால என்னாச்சு, சீனியர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் கொஞ்சம் உக்கிரமா இருப்பாங்க எப்பயுமே. எங்கேயாவது அவங்கள பார்த்தாலே என்னடா எஸ்கேப் ஆயிட்டீங்க போல அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்டடா ஒன்னும் ஓடி ஒளிஞ்சிக்க, அப்படிதான் இருக்கும். அது ஏதோ மனதளவுல ஒரு நம்ம கிளாஸ்மேட்டே ஒரு பெரிய பாடி பில்டரா இருக்கலாம், அதுக்காக போய் எல்லாரும் அடிக்க முடியுமா என்ன? அந்த சீனியர்னு வந்துருச்சுன்னா ஒரு இமேஜ் வந்துடும். நம்மளோட 2 வயசு பெரிய ஒரு அண்ணான்னு வந்ததுன்னா ஒரு தாட் வந்துடும்ல, ஐயோ அவர்கிட்ட போய் இதுக்கு தேவையில்லாம அப்படிதான் வரும். அவர் பார்க்க பீஸ் மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து சீனியர் தான் பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கும் மற்ற இயருக்கும் பஸ் மாறி இருந்ததா, திடீர்னு ஒரு 1.5 மாசம் கழிச்சு சரி கம்ஃபர்டபுள் ஆயிருப்பாங்க அந்த மாதிரி முடிவு பண்ணி அந்த இதை தூக்கி விட்டாங்க. இப்ப கம்ஃபர்டபுள் ஆயிருப்பாங்கன்னு சொல்லி தூக்கி விட்டாங்களா. வாச்சல குட்டி வந்தியா, இப்ப இந்த பஸ் தானே ஏறணும். இன்ஜினியரிங் படிச்சல, ஜேபிஆர்ல படிச்சல, அப்ப இதே மாதிரி தான் நடக்கும். தனி பஸ் தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 1 வீக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்து விட்டாங்க. இது என்னாச்சுன்னா எங்களுக்கும் அதே மாதிரி ஆச்சு. ஃபர்ஸ்ட் குரோம்பேட்ல பஸ் ஏறும்போது குரோம்பேட்ல இருக்க சீனியரே வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு எல்லாம் ஃபன்னா இருந்ததுன்னா, ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் பயங்கர ஹைலைட். என் ஃப்ரெண்ட் எல்லாம், நான் ஈசி பி செக்ஷனு, ஏ செக்ஷன்ல இருந்த ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு அவன் கையில லவ் லெட்டர் கொடுத்து தேர்ட் இயர்ல இருக்கிற சிஎஸ்சி பொண்ணுகிட்ட கொடுக்க சொன்னாங்க. செம்ம பண்ண அதெல்லாம். அதாவது ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? யாருன்னே தெரியாது. ஆண்டவர் வந்து லவ் லெட்டர் எடுத்துட்டு நானு என்ன பண்ணீங்க? என் ஃப்ரெண்டுடா. என்ன அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலடா, என் ஃப்ரெண்ட பண்ணாங்க. நம்மளெல்லாம் பாத்தீங்கன்னா கூட போலையா கதையே வேற போறோம். ஏன்னா நீ கூட போலையா, ஃப்ரெண்ட கோத்து விட்டுருக்காங்க, கூட போய் காப்பாத்தி விடவும் இல்ல. சீனியர் அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க, அவன் அந்த டாஸ்க நோக்கி போய்கிட்டு இருக்கான். அவனை என்னத்த டிஸ்டர்ப் பண்றது? உங்களை பார்த்தாலே நாங்க ஆல்ரெடி பிஸியா இருந்தோம், பாலே இல்லாம வாலிபால் ஆடி இருந்தோம். இதுல வேற நீ என்னடானா, அவன் அந்த டாஸ்க்கு போயிட்டான். நாங்க பஸ்ல வந்து பாலே இல்லாம நானும் இன்னொரு பையனும் வாலிபால் ஆடிட்டு இருந்தோம். இன்னொருத்தெல்லாம் செம பஸ்ல கீழே நீச்சல் ஆடிச்சு அந்த பக்கம். எத்தனை தடவை பாக்கெட் பண்ணீங்க வாலிபால்? நானும் ரொம்ப தடவை பாக்கெட் எல்லாம் பண்ணி தான் பார்த்தேன். பாலே இல்லாதனால வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இன்னொன்னு செம பண்ணு. இன்னொருத்தன் பார்த்தனா அப்படியே அந்த பஸ்ல போல் இருக்கும்ல, அதை பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தான். செல்ல குட்டி இது மாதிரி நீங்க இது சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செம பண்ணு இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, கூமாப்பட்டி வாங்க. மாப்பிள்ளையே வரல இன்னும், மாப்பிள்ளையே வரலங்க இன்னும். மாப்பிள்ளை ஏமாத்திட்டாரு, துண்டு கட்டிட்டு இருக்காராங்க குளிக்காம. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க.
ஏழை நரேஷ் மாட்டி கூட இருக்கலாம். இங்க இரு இப்படி இல்லை பீஸ் காட்டுங்க இருங்க வரேன். இன்னும் சென்னையில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வெறுப்பேத்திட்டு இருக்கோம். One eternity later. எப்படி மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரு. மாப்பிள்ளை வந்துட்டாருங்க. ஏ வாழ்த்துக்கிறேன். சரி போட்டோ எடுக்கிறான்னு நினைச்சா மாட்டி விடுறான். வீடியோ போடுவா இல்லை ஃபோட்டோ போடுவா? வீடியோவா ஃபோட்டோவா? எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்கோம். இவர் கூட போனால் என்ன ஆஃபர் ரங்க பேரிச்சம்பழம் தான் தராங்கன்னு நினைக்கிறேன். எழுத்துனா கூட ஓகேங்க. அதான் ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க அதான் இருக்கும் சைலண்டா இருக்கும். ஹிட்லர்